ஃபெயிலியரோ இல்லை ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனோ இல்லை ஒரு பிஸ்னஸ் ஃபெயிலியரோ இல்லை ஏதோ ஒரு யாரோ ஏமாத்தின ஒரு விஷயமோ அவங்க மனசுக்குள்ளே ஓடிட்டே இருக்கும். அந்த விஷயத்தினால உங்களுக்கு தூக்கம் டிஸ்டர்ப் ஆகுதுன்னா அதுக்கு இந்த ஜேர்னலிங் மட்டும் பத்தாது. அதுக்கு ப்ராப்பரான உங்கள் மருமக போன ஜென்மத்தில் பண்ண பாவத்துக்கு இந்த ஜென்மத்தில் அவள் என்ன பண்ணுவா, போன ஜென்மத்தில் அவள் பாவம் பண்ணாலாங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்? வாட் இஸ் எவிடன்ஸ் ஃபார் தட்? ஹாய் எவ்ரிவன். சில மூட நம்பிக்கைகள் நம்ம ஊரில் சுற்றிட்டுருக்கு. அதை அட்ரெஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த பதிவு. அதில் 2 முக்கியமான விஷயம் என்னோடய கிளைண்ட் வந்து எங்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணது. ஒன்று வந்து அவங்க மாமியார் வந்து ஒரு யூடியூப் சேனலை பார்த்துட்டு அதை ஒரு ரெஃபரன்ஸ் கைடாக வச்சு இது மாதிரி நீ இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. 2வது ஒரு முக்கியமான ஒரு பூஜை டைமில் அந்த பொண்ணுக்கு பீரியட் வந்ததுக்காக அந்த பொண்ணு வந்து நீ குற்றம் பண்ணியிருக்க, நீ தோஷம் இருக்குது, அது இதுன்னு ரொம்பவே டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணு அதிகமான ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாகி ஷி கேம் ஃபார் த கவுன்சிலிங். ஸோ அந்த விஷயங்களை இங்கே அட்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்காக ஒன்று. இன்னொரு விஷயம், ஒரு பொண்ணு வந்து ஒரு ஹஸ்பண்டுக்கிட்ட எனக்கு ஒரு ப்ரைவசி வேணும்னு கேட்டிருக்கா. அதுக்காக தனி கொடுத்தனம் போகலான்னு கேட்டிருக்கா. அதுக்காக அந்த ஃபேமிலி என்ன பண்ணியிருக்காங்க, அந்த பொண்ணுக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சில காக்னிட்டிவ் டிஸ்டார்ஷன் நம்ம ஊருக்குள்ளே சுற்றிட்டு இருக்கு. ஸோ அதை சரி பண்ணாதான் இந்த மாதிரி கண்ணீரோட வர பெண்களோட வாழ்க்கையை கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக அர்த்தமுள்ளதாக மாற்ற முடியும் நம்புகிறேன். அதுக்காக தான் இந்த பதிவு. வெல்கம் டு மை சேனல். மை நேம் இஸ் சக்தி. இப்போ கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட். வாங்க பேசலாம். நம்பர் 1, காக்னிட்டிவ் டிஸ்டார்ஷனில் நம்பர் 1 என்ன அப்படின்னா, நம்ம பை டிஃபால்ட் நமக்குள்ளே நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ், பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சில விஷயங்களை உருவாக்கியிருக்கோம், இல்லை எக்ஸ்போஷர் உருவாக்கியிருக்கோம். பட் இந்த மாதிரி நம்ம நுகர்ற விஷயங்கள், கன்சியூம் பண்ணுற விஷயங்கள் ஒரு பெரிய காக்னிட்டிவ் டிஸ்டார்ஷனை உருவாக்குது அப்படின்னா அதை ஈஸியாக நம்ம தடுக்க முடியும். அதை நுகராமல் இருந்தாவே போதும். வெரி சிம்பிள். இப்போ இந்த அம்மா கொடுக்குற வீடியோஸ் வந்து உங்களுக்கு இப்படி தான் ஒரு பெண் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும், நீ இது செய்யலைன்னா நீ குற்றம் பண்ணியிருக்க, போன ஜென்மத்தில் நீ பாவம் பண்ணியிருக்க, இந்த மாதிரி விஷயங்களை உங்களுக்குள்ளே உருவாக்குது அப்படின்னா யோசிச்சு பாருங்கள். உங்கள் மருமக போன ஜென்மத்தில் பண்ண பாவத்துக்கு இந்த ஜென்மத்தில் அவள் என்ன பண்ணுவா, போன ஜென்மத்தில் அவள் பாவம் பண்ணாலாங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்? வாட் இஸ் எவிடன்ஸ் ஃபார் தட்? ஆஸ்க் திஸ். ரொம்ப ரொம்ப இர்ரேஷ்னலாக நம்மளை திங்க் பண்ணுற வைக்கிற விஷயங்கள் காக்னிட்டிவ் டிஸ்டார்ஷனை உருவாக்கும். தயவு செஞ்சு இந்த மாதிரி சேனல்ஸை பார்க்குறத அவாய்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி விஷயங்களை கன்சியூம் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்க, நான் வந்து நிறைய புக்ஸ் படித்தா, நிறைய பாட்காஸ்ட் கேட்டால், இல்லை நிறைய விஷயங்கள் இது மாதிரி கேட்டால் நான் ரொம்ப இன்டெலெக்சுவலாக மாறிடுவேன் அப்படின்னு நினைக்கிறீங்க. அதுவும் ஒரு காக்னிட்டிவ் டிஸ்டார்ஷன் தான். நமக்கு என்ன தேவையோ அதை தான் பார்க்கணும், அதை தான் படிக்கணும். அந்த அளவுக்கு கிளாரிட்டி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் நம்மளை எடுத்துகிட்டு போயிடும். அடுத்த விஷயம், ஒரு பொண்ணு வந்து ஹஸ்பண்டுக்கிட்ட எனக்கு ப்ரைவசி வேணும், லெட்ஸ் கோ ஃபார் ஒரு நம்ம வந்து தனி கொடுத்தனும் போகலான்னு கேட்டிருக்கா. அதுக்கு அந்த ஹஸ்பண்ட் சொன்ன பதில் தான் இங்கே ஹைலைட். நீ 50 lakhsக்கு தனியாக ஒரு வீடு வாங்கு, நீ இது என்னோட வீடு, நான் எதுக்கு என் வீட்டை விட்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் அவர் கொடுத்த ஹைலைட், இன்னும் 10-15 வருஷம் இருப்பாங்களா எங்கள் அம்மா அப்பா, அவங்க வாழ்ந்துட்டு போகட்டும், அதுக்கப்புறம் நம்ம வந்து தனி கொடுத்தது தானே இருக்க போகிறோம் லைஃப் லாங் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ he informed her like after ஒரு 40 இயர்ஸ்க்கு மேலே நம்ம லைஃப் பீஸ்ஃபுல்லாக இருக்கும், இல்லை ஒரு 35 இயர்ஸ்க்கு மேலே நம்ம லைஃப்பை வந்து வாழ்ந்துக்கலாம், அது வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இப்படியே இருந்துக்கலாம் அப்படின்ட்டு இருக்காரு. ஸோ லைஃப்பை வந்து இவ்வளோ லாங் இயர்ஸ், ஒரு 100 வருஷம் வாழ போகிறோன்னு கன்ஃபார்மாக அவர் நம்புறதுனால தான் இப்படி சொல்லியிருக்காரு. ஆனால் அந்த மாதிரி யோசிக்கிற மனிதர்களுக்கு நான் ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் இந்த பதிவு. இது ஒரு சைக்காலஜிஸ்ட்டாக மட்டும் இல்லை, ஒரு சக மனுஷியாகவும் நான் என்னோட பர்சனல் லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு விஷயத்த இங்கே சொல்லி ஆகணும். அதுக்காக தான் எனக்கு ரொம்ப தெரிஞ்ச எங்கள் க்ளோஸ் அசோசியேஷனில் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பில், ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிளில் இருக்கிற 2 மனிதர்கள். அவங்க 2 பேருமே நாட் ஈவன் 40 இயர்ஸ் கூட இன்னும் ரீச் பண்ணல. அவங்க 2 பேருமே பெரிய லெவலில் அக்கம்ப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. 3 monthsக்கு முன்னாடி ஒருத்தர், ஜஸ்ட் 3 weeksக்கு முன்னாடி ஒருத்தர். 2 பேருமே இன்றைக்கி உலகத்தில் இல்லை, இறந்து போயிட்டாங்க. அதுக்கு காரணம் தூக்கத்திலே உயிர் போயிருக்கு. இது காரணம் அவங்களுக்குள்ள எந்த ஃபிட்னஸ் ப்ராப்ளம் இல்லை, அது ஃபிட்னஸ் ஃப்ரீக். அவ்வளோ நாள் 50 லாரிஸ் மேலே ஓடிட்டுருக்கு ஒருத்தருக்கு. இன்னொருத்தர் லேண்ட்மார்க் ஃபோரமில் ஒரு மெம்பராக இருக்கார். அதுக்கு மேலே யூஎஸ்லாம் போய் படிச்சுட்டு வந்திருக்காரு. பெரிய ஆர்கிடெக்ட். இறந்து போன 2 பேருமே ஆர்கிடெக்ட்ஸ். 2 பேருமே பெரிய லெவலில் ஜெயித்தவங்க. ஆனால் அவங்க ஏஜ் வந்து 40-41+ அந்த ரேஞ்ச் தான் இருக்கும். தே நாட் ஈவன் 42 மேலே கூட போகல. அப்படி இருந்தும் அவங்க உயிர் வந்து அந்த அன்சர்டனிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. அதுக்காக தான் சொல்கிறேன், இது பயமுறுத்துறதுக்காக சொல்லலை. அவங்க உருவாக்கின விஷயங்கள் இங்கே இருக்குது. அவங்க க்ரியேட் பண்ண ஃபினான்ஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் இருக்குது இங்கே.
அந்த கம்ஃபர்ட் ஜோன் எல்லாமே இங்கே இருக்குது. ஆனால் அதை அனுபவிக்கிறதுக்கு அவங்க இல்லை. ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ். உங்கள் ஒய்ஃப் உங்ககிட்ட வந்து எனக்கு ப்ரைவசி இல்லை, நம்ம தனியாக வாழணும்னு கேட்டாங்கன்னா உடனே ஓகே சொல்லிட்டு தனி கூட போங்க. ஏன்னா இன்றைக்கி அப்படிங்கிறது மட்டும்தான் நிலையானது. இன்னும் நான் 15 வருஷம் கழிச்சு வாழ்ந்துக்குவேன், அது வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன் அப்படிலாம் தயவு செஞ்சு ரிலேஷன்ஷிப்பில் மட்டும் இந்த மாதிரி டிசிஷன்ஸை எடுக்காதீங்க. ஈவன் ஜாபில் கூட உங்களுக்கு டார்ச்சர் கொடுக்குற மாதிரி ஜாப் இருக்குது அப்படின்னா அதை விட்டுட்டு உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக உங்களுக்கு ஹாப்பினஸ் கொடுக்குற மாதிரி ஜாப்ஸை தேட ஆரம்பிங்க. இல்லை சக்தி அதுக்கு இன்னும் நான் வந்து ஃபினான்ஷியலாக ஸ்டெபிலைஸ் ஆகலை அப்படின்னா அப்போ அதை நோக்கி பயணம் பண்ணுங்கள். ஸோ எவ்வளோ இயர்ஸ் நான் வந்து கஷ்டப்பட போகிறேன் அப்படிங்கிறத பிளான் பண்ணிக்கிட்டு எவ்வளோ மந்த்ஸ் நான் வந்து கஷ்டப்பட போகிறேன், ஹார்ட் ஒர்க் பண்ண போகிறேன், எப்படி நான் இந்த கஷ்டமான சுச்சுவேஷன்லேருந்து நான் அடுத்த லெவலுக்கு போகிறது, ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு எனக்கு பிடிச்ச ஜாபை நான் எப்படி பண்ணுறது அப்படிலாம் யோசிக்க ஆரம்பித்து மூவ் ஆன் ஆகுங்க. ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த பொண்ணுக்கு டைவர்ஸ் கொடுத்தது ரொம்ப ரொம்ப தப்பான, மனச்சாட்சி இல்லாத மனுஷங்க தான் இந்த வேலை செய்வாங்க. ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். அடுத்த விஷயம், பொண்ணுங்க எல்லாருமே வந்து டைவர்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா மாமியார் அம்போன்னு விட்டுறதுக்காக கேட்குறாங்கன்னு அர்த்தம் இல்லை. இந்த பொண்ணு ரொம்ப கிளியராக சொல்கிறா, ஃபினான்ஷியல் சப்போர்ட் என்ன பண்ணணுமோ பண்ணட்டும் மேடம், எனக்கு என்னோடய ஹஸ்பண்டோட நான் பீஸ்ஃபுல்லாக வாழணும்னு நினைக்கிறேன். இப்போ எனக்கு 3 இயர்ஸில் ஒரு குழந்தை இருக்குது, ஆனால் இந்த நேரத்தில் அவங்க எனக்கு டைவர்ஸ் கொடுத்துட்டாங்க, நான் என்ன பண்ணேன்? அது இல்லாமல் அந்த ஹஸ்பண்ட் வந்து அடிக்கடி ஃபோன் பண்ணி வா நம்ம தனியாக மீட் பண்ணலாம் அப்படின்னு கூப்பிட்றாராம். அந்த பொண்ணு இப்போ சிவகாசியில் இருக்கா. அந்த பொண்ணை வந்து நீ சென்னைக்கு வா அப்படின்னு நம்ம தனியாக மீட் பண்ணலாம் அப்படின்னு பேரண்ட்ஸுக்கு தெரியாமல் மீட் பண்ண ட்ரை பண்ணுறாராம். அந்த பொண்ணு நான் என்ன செய்யன்னு கேட்டால் டோன்ட் அக்செப்ட் ஹிம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஆனால் நான் இங்கே சொல்ல வர விஷயம் என்னென்னா, இது மாதிரி மனிதர்கள் இருக்கும்போது இதை உருவாக்குனது, இந்த மாதிரி ஒரு தாட் பேட்டர்னை உருவாக்குனது இது மாதிரி சோஷியல் மீடியாஸ் கூட இருக்கலாம். சோஷியல் மீடியாவில் எவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது, ஆனால் இந்த மாதிரி சில மனிதர்கள் உருவாக்குற விஷயங்களை தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிட்டு போங்க. அப்படி காதில் கேட்டிங்கனாலும் கேட்டுட்டு இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டு போங்க. இல்லை சக்தி நான் எதை கேட்டாலும் அது என் மைண்டுக்குள்ளே அப்படியே பதிஞ்சிரும் அப்படின்னா கேட்கவே கேட்காதீங்க. மைண்ட் ஒன்று குப்பை தொட்டியில் எல்லா விஷயத்தையும் போட்டு வச்சுக்கிறதுக்கு. இன்னொரு பெரிய காக்னிட்டிவ் டிஸ்ட்ராக்ஷன் இங்கே இருக்குது. காலையில் 3 மணி 4 மணிக்கு எந்திரிக்கணும் அப்படிங்கிறது அது ஒரு பெரிய டிஸ்ட்ராக்ஷன். அப்போ தான் நான் வந்து ரொம்ப பிரிஸ்காக ஆக்டிவாக இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். அப்படிலாம் இல்லைங்க. உங்களுக்கு தேவையான அளவு தூங்குங்க, முழிச்சிருக்க எல்லா டைமும் ரொம்ப ரொம்ப மைண்ட்ஃபுல்லாக வாழ்க்கையை வாழுங்க. தட்ஸ் எனஃப். அண்ட் மைண்ட்ஃபுல்னஸ் இருந்தது அப்படின்னா இட் டசன்ட் மேட்டர் how many hours you're sleeping. ஆனால் காலையில் ஏந்திரிச்சோடனே உங்களுக்குள்ள அந்த பிரிஸ்க்னஸ், ஒரு ஆக்டிவ்னஸ், ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்குது அப்படின்னா யூ ஹேட் அ குட் ஸ்லீப்னு அர்த்தம். இல்லை ஒரு டயர்ட்னஸ் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா, இந்த ஃபெட்டிக் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா தூக்கம் சரியாக இல்லைன்னு அர்த்தம். ஏதோ ஒரு மைண்டுக்குள்ளே அன்ஃபினிஷ்டு பிஸ்னஸ் ஓடிட்டே இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ என்ன பண்ணணும்? அதை வெளியில் எடுக்கணும். அந்த அன்ஃபினிஷ்டு பிஸ்னஸ் ஏதோ ஒன்று ஓவர் திங்கிங்கில் ஓடிட்டே இருக்கு இல்லையா, அந்த பேக் ஆஃப் த மைண்டில், அந்த சப்கான்ஷியஸ் பிரெயினில், அன்கான்ஷியஸ் பிரெயினில் ஓடிட்டே இருக்கு இல்லையா, that has to be addressed. அது வரைக்கும் உங்களுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான ஸ்லீப் கிடைக்காது. நிறையா எனக்கு கவுன்சிலிங் வர நிறைய கிளைண்ட்டுக்கிட்ட நான் சொல்கிற விஷயம், இந்த இன்சோம்னியா, தூக்கம் இல்லாத பிரச்சனைக்கு நான் கொடுக்குற ஒரே ஒரு ரொம்ப நம்பிக்கையான ரெமெடி இன்ன வரைக்கும் எல்லா கிளைண்ட்டும் சொல்கிற விஷயம், தே ஆர் வெரி ஹாப்பி. அதுக்கப்புறம் நல்ல தூக்கம் இருக்குது. அதுக்கு நான் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறது ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு நோட் புக் எடுத்து இல்லை ஒரு ஜேர்னல் எடுத்து எழுத ஆரம்பிங்க. வாட் எவர் இட்ஸ் கோயிங் ஆன் உங்கள் பிரெயினுக்குள்ளே ஓடிட்டுருக்கோ அதை ஃபுல்லாக எழுதிட்டு இதை பற்றி நான் காலையில் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி எழுதி முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் நிம்மதியாக தூங்க முடியும். அப்படி இல்லைன்னா இந்த விஷயம் ஓடிட்டே இருக்கும், உங்களால் தூங்கவே முடியாது. நிறைய டைம் நான் பார்க்குறேன், தூக்கம் இல்லாமல் காலையில் அப்படியே கண்ணெல்லாம் அப்படி இல்லைன்னா இந்த விஷயம் ஓடிட்டே இருக்கும், உங்களால் தூங்கவே முடியாது. நிறைய டைம் நான் பார்க்குறேன், தூக்கம் இல்லாமல் காலையில் அப்படியே கண்ணெல்லாம் செவந்திருக்கும், 7 மணி 7:30 எழுந்திரிச்சு அவசரமாக ஓடுவாங்க, ஆஃபீஸ்லேயே ஒர்க் பண்ண முடியாது. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், ஸ்லீப் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இந்த ஸ்லீப்பை டிஸ்டர்ப் பண்ணுற விஷயங்களை உங்கள் பிரெயினை விட்டு எடுக்கிறது உங்கள் வேலை. டேக் சம் எஃபர்ட் அண்ட் ரைட் டவுன். இல்லை எழுதுறதுக்கெல்லாம் எனக்கு பொறுமை இல்லைன்னா ஒரு ரெக்கார்ட் பண்ணுங்கள், ஒரு ஆடியோ எடுத்து ரெக்கார்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் நாளைக்கு இந்த விஷயத்தை அட்ரஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா உங்கள் பிரெயின் வந்து அந்த விஷயத்தை தள்ளி வச்சிடும். ஏன்னா உங்கள் பிரெயினோட வேலை என்னென்னா, நீங்கள் தூங்கிட்டு இருக்கும்போது எல்லாத்தையும் ஞாபகப்படுத்துறது தான் உங்கள் வேலை. ஸோ ஆல்ரெடி இருக்கிற விஷயங்களை கிளறி எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு ஞாபகப்படுத்திட்டே இருக்குது. ஸோ இதெல்லாம் முடிஞ்சிருச்சு இல்லை நாளைக்கு நான் பார்ப்பேன் அப்படின்னு கிளியராக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் பிரெயின் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாது. இது வந்து ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப அதிகமான ஒரு பிஸியாக இருக்கிற மனிதர்களுக்கு நான் சொல்கிற அட்வைஸ். அதனால வர ஓவர் திங்கிங்கில். பட் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பாஸ்ட் ட்ராமா இருக்கும். ஒரு லவ் ஃபெயிலியரோ, இல்லை ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனோ, இல்லை ஒரு பிஸ்னஸ் ஃபெயிலியரோ, இல்லை ஏதோ ஒரு யாரோ ஏமாத்தின ஒரு விஷயமோ அவங்க மனசுக்குள்ளே ஓடிட்டே இருக்கும். அந்த விஷயத்தினால உங்களுக்கு தூக்கம் டிஸ்டர்ப் ஆகுதுன்னா அதுக்கு இந்த ஜேர்னலிங் மட்டும் பத்தாது, அதுக்கு ப்ராப்பரான ஹீலிங் ப்ராசஸ் அண்ட் தெரப்பி தேவை.
அதை நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் தெரப்பி எடுத்துக்கிட்டால் தான் அந்த கவுன்சிலிங் முறையில் தான் அதை சரி பண்ண முடியும். இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் என்னோடய ஆன்லைன் கவுன்சிலிங்கில் ஜாயின் பண்ணலாம். டெஃபினட்டாக நான் சப்போர்ட் பண்ணுறேன். ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த மாதிரி மூட நம்பிக்கைகளை நம்பவே நம்பாதீங்க. யார் என்ன சொன்னாலும், நீங்கள் ஒரு பெண் எப்படி இருக்கணும், ஒரு சுமங்கலி பொண்ணு எப்படி இருக்கணும், எப்படி நீ வந்து விளக்கேற்றணும், இந்த டிசிஷன்ஸை கடவுளுக்கும் உனக்கும் நடுவில் யார் வந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணாதீங்க. கடவுள் உங்களுக்குள்ளே இருக்கார். கடவுள் இருக்கிறது உண்மை. கடவுளை நம்பலாம். ஆனால் கடவுளுக்கு நான் கைட் பண்ணுறேன் கடவுள்கிட்ட போகிறதுக்கு அப்படின்னு சொல்கிற மனிதர்களை நம்பாதீங்க. அவங்க ஏதோ ஒரு ஹிடன் அஜெண்டா அவங்களுக்குள்ளே இருக்கலாம். இல்லை அதனால் அவங்களுக்கு வேறு எதுலேயுமே ஜெயிக்க முடியல என்னால், அதனால் நான் இதை வச்சு ஜெயிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருக்கலாம். எப்போவுமே ஒரு பவர்ஃபுல்லான மனிதர்கள் பக்கத்தில் போய் இருந்துக்கிட்டோம்னா நம்ம ஜெயிச்சிருவோம்னு நினைப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி தான் நம்ம கடவுளை ரொம்ப பவர்ஃபுல்லாக நினைக்கும் போது, பவர்ஃபுல்லான இருக்கிற கடவுள் பக்கத்தில் நான் இருந்தேன்னா எனக்கும் அதே அளவுக்கு மரியாதை கிடைக்கும் அப்படின்னு சில மனிதர்கள் செய்யலாம். அதுக்கு நீங்கள் இரையாகாதீங்க. நம்பர் 1. நம்பர் 2, முக்கியமான விஷயம், இன்னொரு பெரிய காக்னிட்டிவ் டிஸ்டார்ஷன் நம்ம ஊரில் என்னென்னா, திறமையான மனிதர்களுக்கு பக்கத்தில் நான் போய் இருந்துக்கிட்டேன்னா நான் வளர்ந்துருவேன். இல்லவே இல்லைங்க. திறமையான மனிதர்களை விட நீங்கள் ஜெயிக்கணும்னு நினைக்கிற மனிதர்களுக்கு பக்கத்தில் நீங்கள் போயிருங்க. நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. ஏன்னா அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அவங்களுக்கு திறமை இருக்கா இல்லையாங்கிறது இட் டஸ் மேட்டர். ஆனால் நீங்கள் ஜெயிச்சா சந்தோஷப்படுவாங்க அப்படின்னா அந்த மனிதர்கள் பக்கத்தில் போயிருங்க. கண்டிப்பாக நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. With that note, this is Shakti signing off. Thank you so much for watching my video. இப்போ நான் இங்கே சொன்னது எல்லாமே என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லேயும் என்னோட கிளைண்ட்டோட எக்ஸ்பீரியன்ஸ்லேயும் நான் கற்றுக்கிட்ட விஷயங்களை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி வீடியோஸ் போடுற இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்க விரும்புகிறேன். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் அந்த மாதிரி பேசும்போது ஆஸ்க் யுவர்செல்ஃப் ஒன் கொஸ்டின். நமக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது இந்த மாதிரி மற்றவங்க எப்படி வாழணும்னு சொல்கிறதுக்கு அப்படின்னு கேட்டுக்கோங்க. அப்படி நம்ம கேட்கும்போது நம்ம மனச்சாட்சியே சொல்லிடும் நமக்குன்னு ஒரு பவுண்ட்ரி இருக்கணும், அதை தாண்டி நம்ம மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு நம்ம தெரிஞ்சிடும். இப்போ நாங்கள் கூட பார்த்திங்கன்னா கவுன்சிலிங்கில் அட்வைஸ்லாம் பண்ணவே மாட்டோம். மோஸ்ட்லி ஹீலிங் அண்ட் அவங்க சொல்கிறத கேட்போம். அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த சில ப்ராசஸ் இருக்குது, அதை தான் செய்வோமே தவிர வி நெவர் கிவ் அட்வைஸ். ஏன்னா எல்லா பிரெயினும் இங்கே ஈக்குவலி பொட்டன்ஷியல். இங்கே ஒரு பிரெயின் கம்மி ஒரு பிரெயின் கூட அப்படிலாம் கிடையவே கிடையாது. சில விஷயங்கள் சில பேருக்கு அதை பார்க்க முடியாமல் காக்னேட்டிவ் டிஸ்டார்ஷன் சொல்கிற அந்த கண்ணை மறைக்கிற விஷயங்கள், இந்த மாதிரி நம்பிக்கைகள், மூட நம்பிக்கைகள் கண்ணை மறைச்சிட்ருக்கோம். அந்த ஃபாகை வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணி விட்டோம்னா போதும், அவங்க பிரெயினே யோசித்து அவங்களுக்கு சரியான வழிகாட்டுதலை செய்யும். அதுதான் நான் நம்புகிறேன், அதுதான் சைக்காலஜி நம்புது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். With that note, this is Shakti signing off. Bye-bye. Take care. Good afternoon to all. I am Suresh Kumar. I am working as a ME and Minor Associate in JTech. Today I have attended the team building training. In this training, I learned how to hold the responsibilities to my team members. Second, different personalities of persons. Then how to do the self-analysis. To accept myself. So it is very helpful in my future career. So I'm giving thanks to trainer Shakti and for organizing JTech. Very useful. I learned many things. Good afternoon to all. I am Suresh Kumar. I am working as a ME and Minor Associate.